வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம இந்த வீடியோவில் அருண் விஜய் லீட் ஆக்டர் நடிச்சிருக்கிற ரெட்டை தலை படத்துடைய ப்ரீ விமர்சனம் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துடைய பேசிக் பிளாட் கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஏழை பையனாக இருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிடைக்கிறாங்க சின்ன வயசில். ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா வந்து அவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை. வெளியே போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப வர்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இருக்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ரொம்ப ரிச்சாக கிளாஸாக இருக்கிறவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன வரப்போகுது, ஸோ அதனால் ரெண்டு பேரும் வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு வேதனையாக ஒரு லவ் ஃபெயிலியர் வேதனையாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அவரை வந்து இடிச்சிடுது. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது அந்த கார்லேருந்து ஒருத்தன் வெளியே வந்து இறங்குறான். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல அவன் வந்து ஃபீல் பண்ணி, ஸோ ஒரு நாள் பணக்காரனை வாழ்ந்து கற்றுக்கோன்னு சொல்லி அவருக்கு எடுத்த வாலெட்டை கொடுக்க, இவனும் காசெல்லாம் எங்கே போதா தேய்ச்சி காசெல்லாம் செலவு பண்ணி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ண, தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்க, அவன் என்ன பண்ணுறான்னா அவனை எப்படியா கொலை பண்ணிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலான்னு போக, நம்ம ஹீரோவும் சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த அவனை கொலை பண்ணி கடலுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அவன் வந்து அவன் இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போகிறான். அங்கே போதான் தெரியுது அவன் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர். அவன் ஒருத்தனை கொலையை பண்ணிட்டான். அவன் வந்த குரூப் இவனை தேடி வருதுன்றதை தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து வெளியே சொன்னால் போலீஸ்க்கு போகணும், அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க இது நம்ப மாட்டானுங்க. இதெல்லாம் கடந்து கடைசியில் உயிரோட வெளியே தப்பிச்சானா இல்லையான்றதான் படத்தோட மீதி கதை. ஸோ இது வந்து நிறைய படங்களை நம்ம பார்த்த மாதிரி இருந்தாலும் இந்த படத்தில் எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுறீங்க. ஹீரோனி கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி மறக்கும் கமெண்ட் பண்ணுங்கள்.